வணக்கங்க. இன்றைக்கி சுவையான பாவக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 பாவக்காய் வெட்டி வச்சுக்கோங்க, வெங்காயம் 2 வெட்டி வச்சுக்கோங்க, தக்காளி 2 வெட்டி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கடலப்பருப்பு உளுந்த பருப்பு போட்டு பொரிய விடுங்க. அது கூட வெட்டி வச்ச பூண்டும் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெட்டி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி உப்பு 2 போட்டு நல்லா வதக்கி மூடி வைங்க. அது நல்லா வதங்கணும். அது கூட மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது கூட வெட்டி வச்ச பாவக்காயும் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. ரெண்டு 3 டைமுங்க நல்லா கிளறி விட்டு மூடி வைங்க. நல்லா வதங்கியிருக்கான்னு பார்த்துட்டு அது கூட கொஞ்சம் வெல்லம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூட துருவி வச்ச தேங்காயும் போட்டு நல்லா கிளறி இறக்கிடுங்க. சுவையான பாவக்காய் தொக்கு ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.